வீட்டில் மாங்காய் இருந்தால் மாங்காவை கழுவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி வந்து செய்யலாங்க. அதுக்கு நான் வந்து சட்டியில் செய்ய போகிறேன். சட்டியை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம மாங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. மாங்காவை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தடவை இதை வந்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட நாட்டு சக்கரை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், மாங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூழ், வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக